ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்டிஎன் கிச்சன். இன்றைக்கி நம்ம எம்எம்டிஎன் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் எதுவுமே இல்லை, என்ன செஞ்சு சாப்பிட்றதுன்னு யோசிச்சிங்கன்னா சாதம் வடித்து இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 50-20 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னே இப்போ பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ இது கூடவே ஒரு 2 இல்லை 3 கொத்து கருவேப்பிலையை உருவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது கையை வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கையால் சும்மா கொஞ்சோண்டு அள்ளி போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன மிளகா இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். இப்போது அது ஒரு பக்கம் அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ரசப்பொடி நுணுக்கிடலாம். ரசப்பொடி நுணுக்கிறதுக்கு மிளகு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்ததுக்கப்புறமா சீரகம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெரிய சீரகம் அதே மாதிரி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 மிளகா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரசப்பொடிக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மூடிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா மழை அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு நார்மல் இருந்தாலே போதும். இப்போ இது கூடவே சும்மா 1 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டை தோல் உரித்து சேர்க்கணும்னு இல்லை, தோல் உரிக்காமே தான் சேர்க்கணும். பூண்டை சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. சும்மா 1 ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க, அது போதும். இவ்வளோதான். சும்மா 2 நிமிஷத்தில் நம்ம ரசத்துக்கு தேவையான ரசப்பொடி ஈஸியாக செஞ்சு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் ரசம் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதுன்னு. இப்போது அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியை இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரசம் நல்லாவே இந்த அளவுக்கு கொதிக்குது. எல்லாருமே ரசத்தை வந்து கொதிக்க விடாமல் ஒரு கொதியில் தான் இறக்குவாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது. ரசத்தை நல்லாவே கொதிக்க விடுவோம். ரசத்தை ஒரே கொதியிலே ஆஃப் பண்ணிட்டா நம்ம அதை வந்து ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ரசம் அப்படி இல்லை, 2-3 நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரசத்தை ஒரே கொதியிலே ஆஃப் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் எல்லாருமே இந்த ரசம் தான் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோதான். இப்போ ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே கொத்தமல்லியும் ரசப்பொடியும் போட்டு வச்சுருந்த கூடவே இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. எல்லோரும் வீட்டில் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து நம்ம பயிர் தண்ணி சேர்த்துக்கலாம். அது சேர்த்தா இன்னும் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து வீட்டில் எதுவே செய்யலையே, என்னடா செய்யுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்த ரசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.